பர்த்டே டெக்கரேஷனுக்கு ஆர்ச் ஸ்டாண்ட் எப்படி வீட்டிலே செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிவிசி பைப் இருக்குது இல்லையா, இதை வந்து நமக்கு எந்த லென்த்துக்கு தேவையோ அந்த லென்த்துக்கு ஃபர்ஸ்ட் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நான் ஆன்லைனில் நெட் கிளாத் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் பேக்ரவுண்டுக்கு. அந்த லென்த்துக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவை பிவிசி பைப்பும் எல்பண்டும் இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட்டு பிவிசி பைப்பை கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எல்பண்ட் இருக்குது இல்லைங்களா, எல்பண்ட் வந்து 2 எல்பண்ட் போதும். ஸோ 2 எல்பண்ட் எடுத்துக்கோங்க. நாங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பேஸுக்கு ப்ளைவுட் இருந்தால் ஓகே. எங்களுக்கு ப்ளைவுட் கிடைக்கல அப்படின்றதால லாஸ்ட் மினிட்ல நாங்கள் இந்த செங்கல் இருக்குது இல்லையா, இந்த செங்கலில் வச்சு டீ பெண்ட் வச்சு அந்த எல்பெண்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் 2 செங்கல் எடுத்தாச்சு. அந்த 2 செங்கலையும் சென்டரில் வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த இடத்துல டீ பெண்டு சைஸ்க்கு ஒரு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கஷ்டமான ப்ராசஸ். ஏன்னா இந்த டீ பெண்ட் அளவுக்கு நம்ம கட் பண்ணி அந்த இடத்துல நம்ம அழகாக கட் பண்ணி செங்கல் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ப்ளைவுட் கிடச்சிது அப்படின்னா பக்கத்தில் வுட் ஷாப் இருந்துச்சுன்னா அதில் போயிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பைப்பை ஃபிட் பண்ணுற மாதிரி. இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பக்கெட்டில் அந்த பக்கெட்டில் அந்த பிளான்ட்லாம் வைப்போம் இல்லையா, அந்த பாட்டில் மணல் போட்டு அதில் வந்து அந்த பிவிசி பைப்பை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் 2 பாட்டில் மணல் போட்டுட்டு அதில் வந்து பிவிசி பைப்பை இன்சர்ட் பண்ணி இந்த ஆர்ச் ஸ்டாண்டு ஈஸியாக செட் பண்ணிடலாம். இது வந்து பெட்டர் ஆப்ஷன். பட் செகண்ட் ஆப்ஷன் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ பாட்லாம் கேரி பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு 2 செங்கல் மட்டும் எடுத்து அதில் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஹோல் பண்ணி அதில் நாங்கள் டீ பெண்ட் வச்சு அந்த பிவிசியை கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த டீ பெண்ட் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹோல் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே அந்த டீ பெண்டை வச்சு பார்த்தோம். ஸோ அந்த ஹைட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி. கரெக்டாக இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதை ஹோல் பண்ணி எடுத்தாச்சு. ஹோல் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் இது கஷ்டமான ப்ராசஸ் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த செங்கல் வந்துடுச்சு, இன்னொரு செங்கல் பண்ணும்போது அந்த செங்கல் உடஞ்சிருச்சு. அதனால் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் ஏன் செங்கலை சூஸ் பண்ணோன்றதுக்கு ரீசன் சொல்லிடுறோம். நம்ம ப்ளைவுட் வச்சா ஓகே, லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு ப்ளைவுட் கிடைக்கல, ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன், நம்ம பாட்டில் வைக்கலாமே அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஆப்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் ஹைட்டு கொடுக்கும். அந்த ஹைட்டு வரைக்குமே நம்மளால் பலூன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த ஹைட்டு செங்கல்னால் கொஞ்சம் ஹைட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பலூனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பலூனோட ஹைட் வந்து கம்மியாகாதுன்றதுக்காக தான் இதை சூஸ் பண்ணது. ஸோ நீங்கள் பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாட்டுக்கு மேலே ஒரு கிஃப்ட் ரேப்பர் ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு அதில் நிறைய மணல் போட்டுட்டு அந்த பிவிசி பைப்பை நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணிடுங்க. நாங்கள் இந்த செங்கல் வச்சு அந்த டீ பண்டுக்கு கீழே சிமெண்ட் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே டீ பண்ட் வச்சு திரும்ப அதுக்கு சிமெண்ட் போட்டு ஈக்குவல் பண்ணிட்டோம். அப்படின்னும் போது அதுக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு டீ பண்டு. இந்த டீ பண்டுக்குள்ளே அந்த பிவிசி பைப்பை வந்து நாங்கள் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்படி இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராசஸ் வந்து சீக்கிரம் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு இந்த ஹோல் போடுறதுக்கு மட்டும்தான் லேட் ஆச்சு. மற்றபடி இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கல. உங்ககிட்ட ஒயிட் சிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒயிட் சிமெண்ட் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது பெட்டர் ஆப்ஷன். ஓகேங்களா. நம்ம இந்த ஆர்ச் ஸ்டாண்டை ஒன்ஸு செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த செங்கலாக இருந்தாலும் இது ரீயூசபிள் தான். நம்ம அப்படியே வச்சுட்டோம், லைட்டாக அதை நம்ம திரும்ப எப்போ வேணுமோ அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதனால தான் நாங்கள் செங்கல் ஆப்ஷனையுமே நாங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறத விட இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சு வைக்கும்போது அதை நம்ம வந்து எப்போவுமே ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இயர்லி வந்து நம்ம எப்போவுமே வாங்க தேவையில்ல. குவாலிட்டியுமே நம்ம பெஸ்ட்டாக இருக்கும். இது அந்த ஆர்ச் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். அந்த பைப்போட குவாலிட்டியுமே அந்தளவுக்கு இருக்காது. எங்கள் அண்ணா தான் இதை ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் சென்டரில் போயிட்டு சரி எனக்கும் ஏதாவது வேலை கூட்டுறா அப்படின்னும் போது அந்த செங்கலுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை மாதிரி கொடுத்தான். சரின்ட்டு நானும் அதுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அந்த செங்கல் அப்படியே எடுத்து வச்சுக்கலான்ட்டு அதுக்கு நான் அந்த ஒயிட் கலர் சிமெண்ட்லேயே லைட்டாக அந்த கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவன் சாப்பிட போயிட்டான். அந்த சாப்பிட போன கேப்பில் தான் என்ன நம்பி ஒப்படைச்சிட்டு போனான். நான் அந்த பெயிண்ட் எல்லாம் கொடுத்து முடித்தேன். பெயிண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போதே அவன் வந்துட்டான். வந்துட்டு சரி ஓகே இது நல்லா ட்ரை ஆகட்டும், ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதை அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க. 24 hours ஆகணும். அப்போது தான் அது நல்லா ட்ரை ஆகி செட் ஆகும். உங்களுக்கு வந்து அது ட்ரை ஆகிற வரைக்கும் டைம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா 2 பிளான்ட் பாட்டில் அந்த மணல் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நியர்பை வுட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஷாப்பில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அந்த பைப்பை வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
இது ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலூனில் ஏர் ஃபில் பண்ணுறது. சரி ஓகே அப்படின்ட்டு இந்த இதெல்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏர் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எல்பெண்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற இடத்துல அந்த பிவிசி பைப்பை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த செங்கல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த செங்கலில் வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நானும் சென்டரில் போயிட்டு அவனுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த செங்கல் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் வேலையே முடிஞ்சது. அடுத்தது பலூன் வந்து ஏர் ஃபில் பண்ணுற வேலை தான். அதில் வந்து ஏர் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெக்கரேஷனை செட்டப் பண்ணிட்டா முடிஞ்சது. என்னோடய லென்த் அண்ட் விட்த்து வந்து நான் ஸ்க்ரீன் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்ச் ஸ்டாண்டை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்களாக பண்ணும்போது. ஓகேங்களா? ஆனால் எதிர்பார்த்ததை விட ஃபைனல் அவுட்புட் சூப்பராக தான் வந்திருந்துச்சு. இந்த மாதிரி நெட் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆர்ச் ஸ்டாண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பலூன் டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபைனல் இமேஜ் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணிக்கோங்க.